என் மகன் சொத்து எவ்வளவு தெரியுமா? ஆளுக்கு பாதியா பங்கு வச்சாலே 6 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். உன் பொண்ணு அவன் கூட இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணா பத்தாதா? அவனை யாரும் கட்டாயப்படுத்தல. அதனால அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சா அவனுக்கு பொறுப்போன்னு ஒண்ணு வரும். அவனும் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கான். சும்மா எல்லாம் நினைக்காத. அப்படியா? என்ன படிச்சிருக்காமா? ஏதோ படிச்சிருக்கான். காலேஜ்ல டாப் அவன் தான். கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். அப்படியாமா? ஆமாண்டி. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அப்ப ஏன் வேலைக்கே போகாம வீட்லயே இருக்காரு? ராசா விட்டு கண்ணு குட்டிடி அவன். அவனுக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. யாரு கண்டா? உன் பொண்ணு வந்து அவன் திறமையெல்லாம் வெளியில கொண்டு வரலாம்ல. ஒரு திறமைக்காரன்னா பரவாயில்ல, அவன் பல திறமைக்காரன். உண்மையை சொல்லணும்னா உன் பொண்ணு மாதிரி ஆளத்தான் நான் என் பேரனுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். கடவுளா பார்த்து அதுக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு. நீ என்னடா சொல்ற? டேய், இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நீ வேற இடத்துல தேடினா நல்ல வரன் கிடைக்காது. அது உனக்கே தெரியும்ல. லக்ஷ்மி, எனக்கு என்னவோ அம்மா சொல்றது ரொம்ப சரின்னு படுது. ஆனா பல்லவிக்கு அந்த பையனை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலையேங்க. எல்லாரும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? வாழ ஆரம்பிச்சு பழகிக்கிறது இல்லையா? நான் என் புருஷன் முகத்தை ராத்திரி அன்னைக்குதான் முழுசா பார்த்தேன். நான் வாழல, புள்ள குட்டி பத்துக்கல, நல்லா தானே இருக்கேன் இப்போ. அம்மா, உங்க காலமாமா இந்த காலம்? எந்த காலமா இருந்தா என்னடி? அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகி பார்த்துக்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிறது தான். இருந்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எனக்கு என்னவோ நீங்க சொல்றது சரின்னு தான் படுது. லக்ஷ்மி, நீ என்ன சொல்ற? உங்க விருப்பங்க. ஆனா பல்லவி முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்மதம் தானே? வாங்க, நான் பேசிக்கிறேன். வாடா, வா.